நம்ம வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சூப்பராக இன்னொரு ஹாஸ்டல் வந்துட்டோம். ஆரஞ்ச் வில்லேஜ் ஹாஸ்டல்ன்றது. இந்த ஹாஸ்டல் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்மளோட ரூம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபோனில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணியாச்சு. நிறைய இருக்குது. இந்த ஊரில் வந்து பாலை வந்து குக் பண்ணிலாம் குடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அப்படியே இருக்கும், நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். ரஸ்னா மாரி தான் இருக்குது. மினிட் மேட் கூட இல்லை, ரஸ்னா தான். ரஸ்னா இன்னொரு புது விஷயம் என்னென்னா, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. நியூயார்க் ஹாஸ்டலில் அப்படி கிடையாது. நம்ம வந்து எது வேணுன்றதை வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ, எந்த பெட் வேணுமோ பங்க் பெட்டில் நீங்கள் கீழே படுக்கனாலும் படுக்கலாம், மேலே படுக்கனாலும் படுக்கலாம். I want to make okay. Yeah, thank you. So how to fill? It's automatic. Just click this. Okay. And then you put some butter. Okay. Put this one first. Oil. This is like oil. Butter. Butter. Like oil. And then put on the top. Butter ஊத்திட்டு அதுக்கு மேல okay. Yeah. The side. Okay. Yeah. After like that. அங்க பாத்திமாக்கு ஒரு ஆர்வம். சூப்பர். தேங்க்யூ. பட்டர் ஸ்ப்ரேவாக வச்சுருக்காங்க. இது கீழே சிந்துருச்சு, அதனால் வந்து நம்மகிட்ட வந்து டவல் இருக்கு. I just want to wipe Where is the wipes? So I have to close this. க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூடாக இருக்குது போல். இதோட ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? This one is to make it slow. It's very fast. Yeah, already smooth. Yeah, I have to wipe. Yeah, I know. Where to go? There. Temperature here 122. Yeah. 482. Easy to burn. Okay, let me check. Okay, later. A little bit more. Okay. This one fat. This one slow. So we can add the topping on it, like Nutella or something. Good. Yeah. Parang a new experience. And it is slow. So maybe you can transfer that into this. That's okay. That won't fit. The mold are different, I think. Is it okay? Yeah. Don't burn. Okay, let's try. Okay. I can try to keep. You can take the plate, put on the top this and one. put some honey. Yeah, the toppings. பாருங்க அழகா வந்துருச்சு. You can go close. Yeah. Wow. You can take the other plate, put on the top. Yeah. First I am collecting this. இங்க பாருங்க. Over there, put better. Okay. So you can turn off this now. So nobody is going to use, right? Me. Yeah. Okay. You want to collect one more? Okay. Yeah. சரிங்க. நிறுத்திப்போம். 做里面它就有看你那个什么金门桥。金门大桥那个。有一种可以停下来，就上去那个岛啊。游上面，我没有上去，我只是坐在船里面看。இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஹனி வச்சுருக்காங்க. பாருங்க, ஹனி கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நிறைய இருக்குது.倒太多会很甜。Oh, you? Can you give me a little bit? That's okay. Okay, enough. 谢谢你。 Okay. 倒太多了。பாருங்க, ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் நட்டல்லா இருக்குது. நட்டல்லா எனக்கு பிடிக்கும், ஆனால் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆல்ரெடி அணி போட்டிருக்குது, அதனால் யோசிக்கிறேன். அவங்க போட்ட மாதிரி பட்டர் போட்டுப்போமா. அது வந்து கிரேப் ஜாம் இருக்குது. இதெல்லாம் கிரேப் ஜாம் தான். பட்டர் இருக்குது, 2 பட்டர் எடுத்துப்போம். போட்டு மேலே போட்டு ஒரு அடி அடிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வேணால் நட்டல்லா போட்டுப்போம். இதில் ஆல்ரெடி ஹனி இருக்குது. இங்கே பாருங்க, சால்ட் அண்ட் பட்டர் இருக்குது. 2 எடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒன்று போட்டேன். பாருங்க, ஹனி கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். தகட்டும் வேணும்னா நம்ம திருப்பி லேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே
பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை கொஞ்சம் அதுக்கப்புறம் நட்டல்லா இருக்குது. இங்கே பாருங்க, நட்டல்லா இவ்வளோ இருக்குது. கொஞ்சமாக பீனட் பட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கேன். வா நட்டல்லா கேக். இது வந்து கிரேப் ஜாம் இருக்குது. இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது. ஓகே சரிங்க. பாலும் இருக்குது. இங்கே இருக்குதா, இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறமா வேணால் பால் கொஞ்சம் குடிப்போம். பால் இருக்குது. இந்த ஊரில் வந்து பாலை வந்து குக் பண்ணிலாம் குடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அப்படியே இருக்கும், நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். ஸ்பூனு, ஃபோர்க்கு, சாப்ஸ்டிக்கு எல்லாமே இருக்குது. நம்ம கையிலேயே சாப்பிடுவோம். பாருங்க, நம்ம குக் பண்ணது சாப்பிட்டேன். செம்மையாக இருக்குது. உங்களுக்காக வைப்பாங்க. இதுக்கும் இப்போ என்ன ஃப்ளேவர்னா, இது வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது. ரொம்ப லைட்டாக ஹனி ஆட் பண்ணுங்க. இதில் வந்து ஹனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொஞ்சம் ஜாம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கு. இது வந்து வித்து பட்டர் வந்து கரை மாட்டேங்குது. நம்ம ஊர் வெதராக இருந்தால் நேரம் கரைஞ்சிருக்கோம். இங்கே யூஎஸில் இப்படி தான் இருக்குது. ஒரு கடி வாங்க வச்சுப்போம். அப்புறம் பீனட் பட்டர் பீன் பிரெட் போல இல்லை. மொத்தமாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது இப்போ சாப்பிட்றது பிடிக்கவே இல்லை. கரெக்டாக இருக்குது. நட்டல்லா இந்த பிரெட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. டெக்ஸ்டர் இது ரொம்ப ரஃபாக இருக்குது. தொண்டை அடைக்கூடாதுன்றதுக்காக ஆரஞ்சு ஜூஸ் நல்ல நடுவில் குடிச்சிப்பேன். ரஸ்னா மாரி தான் இருக்குது. மெடி கூட இல்லை, ரஸ்னா தான். ரஸ்னா போட்டிருக்கவங்க சம்மர் கொடுத்து. சரி, ஓகே, சூப்பரு. நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் கட்டிட்டு வெளில போயிடுவோம். ஓகேங்களா, பார்ப்போம். கார்ன்ஃப்ளேக்ஸு இதெல்லாம் சொல்லிட்டு பாலில் கொஞ்சம் சூடு பண்ணி மைக்ரோவேவ் ஓவனில் எடுத்து வந்தாச்சு. இதை சாப்பிட்டோம். யோகர்ட்டு எல்லா பிரேக்ஃபாஸ்ட்லேயும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு இடத்துல நம்ம ஹாஸ்டலில் தங்கும்போதும் வந்து பஃபெட்டில் வந்து யோகர்ட் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. இங்கே அந்த தான் வச்சுருக்காங்க. ஆனால் வாழைப்பழத்தை மட்டும் 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, வாழைப்பழம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது போல். நல்லா இருக்குங்க. 2 ஃப்ளேவருமே சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். வெண்ணிலா ஃப்ளேவர் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணாதது. அதனால் இது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இனிப்பு கொஞ்சம் அதிகம். அதில் வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. வணக்கம் மக்களே, இங்கே பாருங்க, இது இன்னொரு ரூமு. நம்ம வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சூப்பராக இன்னொரு ஹாஸ்டல் வந்துட்டோம். ஆரஞ்ச் வில்லேஜ் ஹாஸ்டல்ன்றது. இந்த ஹாஸ்டல் சூப்பராக இருக்குது. மற்ற நம்ம நியூயார்க்கில் ஒரு ஹாஸ்டல் கட்டியிருப்பேன். எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்திருக்கும் கிச்சனோட. அடுத்து வந்த ஹாஸ்டல்லையோ ஹோட்டல்லையோ வந்து நமக்கு கிச்சன் இல்லை. ஆனால் இந்த ஹாஸ்டலில் இருந்துச்சு. அது எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். கீழே வந்து குக்கிங்லாம். ஆனால் ரூம் ஒன்றும் காட்டல. அதனால் வந்து ரூம் டூரு இதை இப்போ போயிடுவோம். ஹாஸ்டல் டூரு இப்படி தான் இருக்குது. உள்ளே பாருங்கள், கொச்சன்னு இருக்குது ரூமுங்க. நம்ம தம்பிக்கிட்டு இருக்க ரூம் வந்து 511. சரிங்களா, இவங்க வந்து நம்ம கார்டு தரல, ஆப் தந்திருக்காங்க. ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க. அது வழியாக தான் நம்மளால் ஆக்சஸ் உள்ளே போக முடியும். இப்போ எங்கள் இதில் கார்டே இல்லை பாருங்கள். அதனால் இது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். ஆனால் கார்டு இருந்தால் ஓகே. இப்போ நம்மக்கிட்ட கார்டு இல்லை, சப்போஸ் நம்ம ஃபோனில் தான் ஆக்சஸ் பண்ணோம்னா, சப்போஸ் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா கஷ்டம்தான். பட் ஆனால் ஃபோனில் சார்ஜ் இல்லாத மாதிரி தான் இப்போலாம் பார்த்துக்குறோம். ஓகே, சரி, நம்ம இப்போ ஃபோனை தான் யூஸ் பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட ரூம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபோனில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்தவொடனே பாருங்கள், இந்த ரூம் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து போன நியூயார்க் ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா கொச்சன்னு ஸ்பேஸே இருக்காது. லக்கேஜ் ஓப்பன் பண்ணி வச்சா ஒருத்தர் உள்ளே போகவே முடியாது. இதில் ஓகே, அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது ஸ்பேஸஸ். இங்கே நமக்கு லைட் இருக்குது. லைட் ஆன் பண்ணிட்டோம். லைட் ஆன் பண்ணியாச்சு. பாருங்க உள்ளே எப்படி இருக்கு, சூப்பரில். ஆனால் இந்த ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த ஹாஸ்டலில் இதை பாருங்க, இது வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் வந்து நம்ம ட்ராலிலாம் உள்ளே ஃபிட் ஆகலை. இது தந்தோம் வேஸ்ட்டு தான். பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா இங்கே வச்சுக்கிறது சேஃப் தான். லாக் போட்டு வச்சுக்கலாம். நம்ம லாக் வந்து $6 வாங்கணும் அந்த நியூயார்க் ஹாஸ்டலில்.
ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு இங்கே உள்ள நுழைஞ்சவொடனே இன்னொரு புது விஷயம் என்னென்னா, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. நியூயார்க் ஹாஸ்டலில் அப்படி கிடையாது. நம்ம வந்து எது வேணுன்றதை வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ எந்த பெட் வேணுமோ பங்க் பெட்டில் நீங்கள் கீழே படுக்கனாலும் படுக்கலாம், மேலே படுக்கனாலும் படுக்கலாம். நம்ம வழக்கம் போல் கீழே தான் என்னென்னு ஈஸியாக இருக்கும், இல்லை மேலே ஏறினா கஷ்டமாக இருக்கும். அதனால் கீழே வந்து எடுத்தாச்சு. நம்மளோட இன்னொரு ரூம்மேட் இருந்தார். அவர் வந்து இப்போ சாப்பிட போயிருக்காரு. ஓப்பனில் விட்டுன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுவோமா? சரிங்க, ஓகேங்களா. இப்படி தாங்க இருந்துச்சு நம்மளோட ரூமு. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டீசெண்டான ஸ்பேஸு, நல்லா லைட்டு. அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் ஒயர் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, சார்ஜிங் ஒயரு லூஸாக இருக்குது. இந்த ஹோட்டலில் போயிட்டு கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. அழகாக வந்துடுது. அது ஏதாவது முட்டு கொடுத்து வச்சு பேகை வச்சு தான் முட்டு கொடுத்துட்டு நைட்டு தூங்கினேன். அப்புறம் பவர் பேங்க்லாம் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம போக வேண்டியது தான். ஏற கட்டிட்டு கீழே லக்கேஜை கொடுத்துட்டு போகலாம். சரி, பாத்ரூம் காட்டலையே இருங்க. பாத்ரூமை பாருங்கள், இது சூப்பருங்க. ஏன்னா வந்து நியூயார்க் ஹாஸ்டலில் வந்து காமன் பாத்ரூமு. இதுவும் காமன் தான், 4 பேருக்கு சேர்த்து. ஆனால் அது வந்து மொத்தமாகவே ஒரு ஃப்ளோருக்கே சேர்த்து இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இப்படி டீசெண்டாக இருந்தது பாருங்கள். இதுவும் இருக்குது. சப்போஸ் இதில் 4 பேருமே இருக்கிறதுனால ஒருத்தர் யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு அர்ஜென்ட்டுனா என்ன பண்ணலான்னா, காமனாகவே வெளில வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளோருக்குன்னே ஒரு 2 சைடில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சூப்பரில். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுங்க. இது இன்னொரு ட்ராபேக் இந்த ரூமில். கரெக்டாக நீங்கள் உள்ளே போய் நிற்க தான் முடியும். கையை கொஞ்சம்லாம் இதெல்லாம் தூக்கி தான் இது பண்ண முடியும். சைட்லலாம் அகட்டிலாம் பண்ண முடியாது. ரொம்ப சின்னதாக இருந்தது இது. மற்றபடி டவ் ஷாம்பு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் டவ் சோப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 2மே காணும். ஒருவேளை அவர்தான் நான் பாட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டுறோம் தெரியல. இல்லை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இப்படி தாங்க இருக்குது. நான் வந்து இங்கேருந்து செக் அவுட் பண்ணணும். அதனால் என்னோடய இடத்த வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். வெளியில் நம்ம கிளம்பலாம். சூப்பரில். இந்தமாரி ஒவ்வொரு ஹாஸ்டலுக்குமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த ஹாஸ்டலில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே பெட் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆப் ஒன்று தந்தாங்க, கார்டும் தராங்க வேணும்னா. ஆப் இருந்தாலும் அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. ஆப் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதேமாரி ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. கிச்சன் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நியூயார்க்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஆனால் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். அதனால் இது சூப்பர். சான் ஃப்ரான்சிஸ்கோ சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ராமெல்லாம் நைட்டு போயிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ காலையில் போயிட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டிடுறேன். போவோம், சரிங்களா. இப்போதைக்கு இப்போ க்ளோஸ் பண்ணிப்போம். அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேங்களா, போயிடுவோம். சரி, பாய் பாய்.